18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கு என்ன வேணுமோ அதை தொடுன்னு சொன்ன உடனே மங்களகரமான விஷயங்களையும் உனக்கு தேவையான பணத்தையும் காட்டிய பிறகும் நீ பணத்தையும் தொடணும்னு நினைக்கிற, இதையும் தொடணும்னு நினைக்கிற. ஏன்னா உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதால தானே இது ரெண்டையுமே உன் கண்களில் காட்டுனே. ஆமியன் செல்லமே, உனக்கு எது நல்லது, எது தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் விருப்பப்படி உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற போறேங்கிறத சூட்சுமமாக உனக்கு உணர்த்துவதற்காக தான் இது இரண்டையுமே உன் கண்களில் காட்டினேன். நீ எதை தொட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக இன்றிரவு நானே உன் வீடு தேடி வந்து உனக்கானதை உன் வாழ்க்கையில் ஒப்படைக்க போறேன் என் செல்வமே. எது கிடைச்சா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சதாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது இதை உன் கண்களில் காட்டினேன். வாழ்க்கையில் என்ன செஞ்சா மகிழ் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்காத. அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை ரசித்து அமைதியாக வாழ நினச்சினாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் தானாக உன்னை தேடி வந்துடும். நிதானம் தவறும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நிதானம் தவறி யாரையும் தூக்கி எறிஞ்சு கோபப்பட்டு பேசுறது ரொம்ப சுலபம். மறுபடியும் அவங்க மனசு சமாதானமாகி அதைய பழைய அன்போடும் பாசத்தோடும் உன்கிட்ட பேசுறது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். ஏன்னா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக கூர்மையானது. ஒரு வார்த்தை ஒருத்தவங்க மனசையே குத்தி கிழிச்சு கொன்னுடும். இன்னொரு வார்த்தை ஒருத்தவங்க மனக்காயத்துக்கே மருந்தாக இருக்கும். எப்போதுமே மனக்காயத்துக்கு மருந்து கொடுக்கக்கூடிய வகையில தான் உன் வார்த்தைகள் இருக்கணுமே தவிர யாருடைய இதயத்தையும் குத்தி கிழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதமாக உன் வார்த்தைகள் இருக்கக்கூடாது என் செல்லமே. கஷ்டப்படுறவன் கடைசி வரைக்கும் சிரிக்கவே மாட்டான். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காணாமல் போயிடும். அதனால தான் என் அன்பு பிள்ளையான உன்னை கஷ்டமோ நஷ்டமோ எல்லா சூழ்நிலைகளிலும் புன்னகையோடு சமாளிக்க பழகுன்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கும் போது அது வந்த வழியிலேயே திரும்ப போயிடுமேன்னு செல்லவே. கஷ்டமோ நஷ்டமோ இப்போ உன் வாழ்க்கையை பெருசாக ஆக்கிரமிச்சு உன்னை படாத பாடு படுத்துதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்யதானே இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நீ உன் குடும்பத்தில் அன்பா பாசமா பொறுமையா பொறுப்பா நடந்துக்கிற. அப்புறம் என்ன, உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. நீ யாருங்கிறத உன்னுடைய செயல்கள் இந்த உலகத்துக்கு காட்டும். வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் உன்னை பற்றி தெரிகிற அளவுக்கு வாழ்க்கையை வாழ்வது என்பதுதான் அற்புதமான விஷயம். உன்னுடைய செயல்கள் மூலமாக தான் உன்னை இந்த உலகம் அடையாளம் கண்டுக்கணுமே தவிர உன் பேர் சொல்லி உன்னை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதாரண ஆளாக இருக்காதே. எப்போதும் உன்னுடைய செயல்கள் சிறப்பாக உயர்வானதாக இருக்கட்டும். அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது அனாவசியமானது. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாங்கிறது தான் அவசியமானது. எப்போதும் நீ உன்னை நல்லவனாக நினை, அதிர்ஷ்டசாலியா புத்திசாலியா திறமைசாலியாக நினச்சிக்கோ. ஏன்னா நான் அதிர்ஷ்டசாலி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன்னா அவங்க தான் நினைக்கிறாங்கல்ல, நல்லது நடக்கும்னு நம்புகிறப்போ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பது தானே என்னுடைய கடமை. நீயும் உன்னை புத்திசாலி திறமைசாலி அதிர்ஷ்டசாலி நினைக்கும் போது எல்லா திறமைகளும் உனக்குள்ள வந்து எல்லாமே நீ நினைச்சது போல நடந்து உன்னை நீயே அதிர்ஷ்டசாலியாக உணருவாய். யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் துரோகமே இழைத்தாலும் ஒருபோதும் அவங்கள பழிவாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க இங்கு யாராலுமே முடியாதல்லவா. இந்த நன்றி கெட்ட உலகம் எப்போதுமே காயப்படுத்தியவனே நினச்சிக்கிட்டு மருந்து போட்டவனை மறந்து போயிடும். நீ எப்போதும் உனக்கு உதவி செஞ்சவங்களை மறக்காத. ஆனால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களையும் காயப்படுத்தியவர்களையும் மறந்து மன்னிச்சிடு என் செல்வமே. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கோ நினச்சிக்கோ. உனக்கான வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய். நீ பெற்ற சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும். இதுதானே மனிதர்களின் தலைவிதி. நீ எப்போதும் யாருக்கிட்டையும் தரம் தாழ்ந்து தலை குனிஞ்சு போய் கெஞ்சக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் கஷ்டத்தமாக மாற்ற மாட்டேன். எப்போ நடக்கும்னு காட்டுவேன். இல்லை இது நடக்காது நினச்சினா
அது நடக்கவே நடக்காம போயிடும் என் செல்லமே. எப்போவுமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு மனசளவில் நீ முழுசா நம்பு, அதையே சொல்லு. நீ சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு யாருக்காவது வாக்கு கொடுத்தீனா அதை செயல்படுத்தக்கூடிய முதல் ஆளாக இரு. கொடுத்த வாக்கை நீ காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டினா அது காலாகாலத்திற்கும் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் தருமல்லவா? உன்னை எப்போதுமே நீ குறைவாக நினைக்காம உன்னை உயர்வான ஆளாக நினைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீ ஆணவத்தோடு தலைமை கணத்தோடு இருக்கக்கூடாது. உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற அதே நேரம் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கக்கூடாது. உன்னை உயர்வாக நினைக்கலாமே தவிர யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது. உயர்வான உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக உன்னை சிறப்பாக வாழ்வதற்கான வழிகாட்டும். எப்பவுமே யாருக்கும் உன்னை ஓடி ஓடி போய் உதவி செய்யும் நான் சொல்ல மாட்டேன். நீ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாறும் என் செல்லமே. யார் மனசையாவது காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கேள்வியோ பதிலோ இருக்கக்கூடாது. யாராவது உன்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீ பொறுமையா நிதானமா பதில் சொல்லு. நீ ஏன் யார்கிட்டையாவது கேள்வி கேட்டாலுமே கூட அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை குத்தி காட்டும் விதமாகவோ அல்லது அவர்களது மனசை காயப்படுத்தும் விதமாகவோ உன் கேள்வி இருக்கவே கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேச பழகு. எது உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது நிச்சயம் உனக்கானதாக இருக்காது தானே. ஏன்னா உனக்கான ஒரு விஷயம் எப்படி உனக்கு கஷ்டத்தையும் வலியையும் கொடுக்கும்னு யோசி. எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல செயல்களை செய். எது உனக்கு சரியா வருமோ, எது உன் வாழ்க்கைக்கு நன்மையை தருமோ அது எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி உனக்காக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து நீ நினைச்ச விஷயத்தையும் விசேஷத்தையும் நல்லபடியாக நானே முன்னால நின்று நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகம் எப்பவுமே அவங்கவங்களுக்கு தேவை, அவங்கவங்களுக்கு சூழ்நிலைனா எதை எப்படி வேணாலும் மாற்ற தயாராக இருப்பாங்க. அதாவது அவங்கவங்க வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு தேவைனா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கீழே தள்ளி விட்டு தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில யார் உனக்கான நல்லது செய்வாங்கன்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். சில பேர் உனக்கு நிறைய செய்வாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அமைதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையான அன்புள்ளம் கொண்ட மனிதர்களை நீ கண்டுபிடிச்சு அவங்கள எப்போதுமே உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்துல நீ பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் நிதானமாக செய்யும்போது நிச்சயமாக பெருமை பெறுவாய். வார்த்தையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொறுமையா பக்குவமா நிதானமா பேச கத்துக்கோ. கோபப்படும்போது மிகவும் ஏழையாக சிக்கனமாக கஞ்சத்தனமாக நீ இருக்கணும். அன்பை காட்டும் போது ஆடம்பரமாய் பணக்காரனாய் மிகப்பெரிய ஆளாக நீ நடந்துக்கணும். அன்பை அதிகமாக கொடுத்து கோபத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சினா நடப்பது எல்லாமே நல்லதாக நல்ல விதமாக இருக்கும் என் செல்வமே. இந்த கருப்பசாமியை நம்புன உன் ஆயுட்காலம் முழுவதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்களை செய்ய போறேன். இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு தேவையானது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும்படியும் நான் என் வேலைகளை முடிச்சிடுறேன் என் செல்வமே. எப்போவுமே உன்னால 4 பேர் சந்தோஷமா இருந்தாங்க, உன்னால மற்றவங்க மனசு மகிழ்ந்துறாங்கன்னா நீ உன் வாழ்க்கையை சரியா வாழ்றன்னு தான் அர்த்தம். அந்த வாழ்க்கை பாதையை மட்டும் ஒரு நிமிஷம் கூட ஒரு சமயம் கூட நீ மாற்றக்கூடாது. உன்னுடைய செயல்களால அடுத்தவங்க சந்தோஷப்படணுமே தவிர யாருமே உன்னுடைய செயலையும் வார்த்தைகளையும் உன்னுடைய வாழ்க்கையும் நினைச்சு வருத்தப்படும்படி நீ இருக்கவே கூடாது. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நல்லதையே செய்ய முடியலைனாலுமே கூட கெட்டதை நினைக்கவோ கெட்டதை செய்யவோ கூடாது என் செல்லமே. உன்னை நிராகரிப்பவர்களிடமும் ஒதுக்கி வைப்பவர்களிடமும் போய் நீதி கேட்டு நிற்க கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே உன்கிட்ட என்ன சொல்லணும் என்ன பதில் பேசணும்னு தீர்ப்பு எழுதி தீர்மானிச்சு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அயோக்கியர்களிடமும் அநீதி செய்பவர்களிடமும் போய் நீ நீதி நியாயம்னு கேட்டு நின்னா அது சரியாக இருக்காது தானே. உன் வாழ்க்கையில உனக்கு நடப்பதையெல்லாம் கஷ்டமாகவும் கிடைப்பதையெல்லாம் துன்பமாகவுமே இருக்கேன்னு நினைக்காத. உன் மனக்குறையையும் பணக்குறையையும் தீர்த்து வச்சு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான சகல சந்தோஷமும் இன்பமும் நிறைந்த
மகிழ்வான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக தான் இதை உன் கண்களில் காட்டினேன். நான் போட்ட பாதையில தான் நீ பயணம் செய்ய போற. நீ எதுக்காகவும் பயப்படாத. என்ன தடை தடங்கள் சிக்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை அற்புதமாக நான் உன்னை வாழ வைப்பேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையை மிக உயர்வானதாக சிறப்பானதாக மாற்ற போகுது. உன்னுடைய பொறுமைக்கும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக தான் நீ கனவுலையும் நினைக்காத வாழ்க்கையை தரப்போறேன்.